இந்த 1 கப் ரவையில் நம்ம குலோப்ஜாம் பண்ணலாமா? அதுக்கு பேனில் 1 கப் ரவையை போட்டு நல்லா வறுத்துறணும், கருக விட்டுறாமல். அதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சிடுறேன். இன்னொரு பேனில் 1 கப் ஜீனி, தேவையான அளவுக்கு தண்ணி, 2 ஏலக்காய் இதை போட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான். ஜீனி பாவு ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளேயே இந்த 1 கப் ரவையில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு பொடி பண்ணி வச்சிடணும். பால் ஜீனி பாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ரவையை பேனுக்கு மாற்றிட்டு 2 கப் பால், 1 கப்பு ரவைக்கு 2 கப் பால் ஊற்றி நல்லா கெட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதோட 2 டீஸ்பூன் ஜீனி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் பால் பவுட்ரு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கெட்டி விடாமல் கிண்டுங்க. நம்ம நல்ல வெந்த உணவும் அது அழகாக பேனில் ஒட்டாமல் வந்துடும். அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுட்டு நம்ம கையை வச்சு நல்லா மசிச்சுக்கணும். எவ்வளோக்கு மசிக்கிறீங்களோ அவ்வளோ அழகாக உருண்டை பிடிக்க வரும். நல்லா உருண்டை பிடிச்சிட்டு எண்ணெயில் போட்டு நம்ம குலோப்ஜாமை பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நான் பேக்கிங் சோடா சேர்க்கலை. உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா நல்லா கலராக வரும். பாருங்கள், ரவை குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு.